ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்பும்போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கடையில் வந்துட்டு சரவணன் வந்து குழந்தை இல்லை மயிலுக்கு அப்படின்ற விஷயத்தையே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா சரவணா அதையே நினச்சிட்ருக்கிய, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பழனியுமையும் வந்துட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைம்மாம்மா, அது எப்படி சட்டுன்னு மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் மறந்துடலாம்டா, நீ கடையில் மட்டும் கவனத்தை செலுத்து, எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பழனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அம்மா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, அப்புறம் நிறைய டெலிவரி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்க, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், என்னப்பா நீங்கள் போகிறீங்களா, அது எதுக்குப்பா, வேகாத வெயில நானே போயிட்டு வரேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு சரவணன் சொல்லவும், இல்லைடா நீங்கள் 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்க, நான் டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா அப்படின்னு. என்னப்பா அவ்வளோ அவசரமா, இல்லை பொறுமையாக நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு. இல்லைடா, அர்ஜென்ட்டெல்லாம் இல்லை தான், கொடுத்துட்டா நமக்கு வேலை முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே பாண்டியன் வந்துட்டு வெளியே வராங்க, வண்டி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதாவது பொருளையும் எடுத்துகிட்டு போகலான்னு வராங்க. சரண் வந்துட்டு நீங்கள் வண்டிக்கு போங்கப்பா, நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ முதல்ல இங்கே பாண்டியன் வந்து கீழே இறங்கி வர்றதுக்காக வராங்க படிக்கட்டில். அப்போ தண்ணி இருக்குது, அதில் வலிக்கு விழுந்துடுறாங்க. உடனே சரவணன் பயங்கரமாக வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே ஓடி வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியும் சரவணனும் தூக்கவும் கீழே விழுந்து பாண்டியனுக்கு அடிபட்டுருது. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன மச்சான் நீங்கள் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு இங்கே பழனி சொல்லவும், இல்லைடா கீழே தண்ணி கொட்டி இருக்குது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மச்சான் எப்படி பண்ணிட்டீங்க, அப்பா என்னப்பாச்சு, ரொம்ப வலிக்குதாப்பா, இறங்கப்பா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா அப்படின்னு. என்னப்பா இவ்வளோ பெருசாக காயமாயிருக்கு, அதுவும் உள்காயம் வேறு நிறைய இருக்கும் போல இருக்குது, நீங்கள் வழியில் துடிக்கிறதே பார்த்தாலே தெரியுது, ஹாஸ்பிட்டல் வேணான்னு சொல்கிறீங்க, நெடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பழனியும் சரவணனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோடனே இந்த மாதிரி படிக்கட்டில் வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, காலில் கொஞ்சம் ஸ்ப்ராக்சர் ஆகிருக்கு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், இவங்க அதிகமாக இனிமேல் நடக்கக்கூடாது, ஒரு 2-3 மாதமாக ரெஸ்ட் எடுத்தால் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சரிங்க மச்சான் வாங்க போகலாம், அப்பா நீங்கள் இனிமேல் கடைக்கெல்லாம் வரவேணப்பா, அதான் நான் இருக்கல, நானும் அம்மாவும் பார்த்துக்குறோம், வேணா ஹெல்ப்புக்கு வேணும்னா நான் மயில் சும்மா தானே இருக்கேன் வீட்டில், அவளை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. என்னடா அந்த பிள்ளையே கஷ்டத்தில் இருக்குது, இப்போ எதுக்குடா அந்த பிள்ளையை கடைக்கு கூப்பிட்டு வேலை வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு என்ன பெருசாக வேலைக்கு போகிறா, வீட்டில் தானே சும்மா இருக்கா, அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த பிள்ளை தான் படிச்சிருக்குல்ல, அந்த பிள்ளை படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போக சொல்லலாம்ல. இப்போ அந்த பொண்ணு மாசமாக இருக்கான்னு நினச்சி வீட்டிலே இருக்க சொன்னோம், குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் எங்கேயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் அவள் படித்த படிப்புக்கான அவளுக்கு வேலை ஏதாச்சும் ரெடி பண்ணி அவளை வேலைக்கு அனுப்பலாம்ல, இப்போ சும்மா தானே இருக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லுவோம். இப்போது இங்கே பயங்கரமாக வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப பதறாரு நம்ம சரவணன். அவள் எங்கே படிச்சிருக்கா, அவளுக்கு எங்கே சர்டிஃபிகேட் இருக்கா அவள் வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி நின்று வேலை பார்த்து சம்பாதிக்கணும், நம்ம கடையிலே வந்து வேலை செய்யட்டுப்பா, நிறைய வேலை இருக்குல்ல, குடோன்லலாம் பெருக்கணும், க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் வேணான்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இஷ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களை ஆட்டோவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லோரும் ரொம்ப பதறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டில் தண்ணி இருக்குது, அதில் தெரியாமல் கால் வச்சு வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அங்கே தண்ணி எப்படிடா கொட்டுச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி இதெல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க, சின்ன குழந்தைங்கள கடைக்கு கூட்டிகிட்டு வராங்க, தண்ணி வேணும்னு வாங்கி குடிக்கிறாங்க, குழந்தைங்க ஏதாச்சும் உச்சு போயிருக்கோ, இல்லை எப்படின்னா தண்ணி தான் குழந்தைங்க தான் ஊற்றிருக்கோம், அதுக்காக ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல, இப்போ பார்த்தீங்களா காலில் அடிபட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. சரவணா என்னடா சொன்னாங்க டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா இல்லையா, நடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அமைதியாக இருடி, ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கேன், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தான் வந்தாங்க, ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரவணா என்னடா பெருசாக கட்டு போட்டிருக்கு, இப்படி என்னமோ இப்படி பேசுகிறாரு அப்படின்னுமோ. இல்லைம்மா கால் கொஞ்சம் கீழே அந்த முட்டி வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்பா எந்த வேலையும் செய்யக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்பா இனிமேல் கடைக்கெல்லாம் வர வேணாமா, அப்பாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இனிமேல் நான் கடையை பார்த்துக்கிறேன், வரலைன்னா கூட பரவாயில்ல, அப்பா இனிமேல் எப்பயுமே நானே கூட கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைடா சரவணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒத்தையில் எப்படிடா சமாளிப்ப, இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும், மளிகை கடை வேலை
அதனால் நான் கொஞ்ச நாள் கால் சரியாக வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன்டா அப்படின்னு. சரிங்கப்பா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பதறி அடித்து மீனா ராஜி எல்லாரும் வந்து அரசி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட உட்காந்து அப்பா என்னப்பா ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் அரசிமா, நீ எதுக்கு கவலைப்படுற, அழுகாத சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனும் அரசியும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரெக்டான சமயத்தில் இப்போ தான் வந்துட்டு இங்கே மீனாவுக்கே ஃபோன் பண்ணாமல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இங்கே வராங்க. இவங்கள பார்த்த உடனே வாங்க சம்மந்தி அப்படின்னு இங்கே கோமதி வந்து கூப்பிடுறாங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கள் மீனா வந்து கேட்குவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடாம்மா, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அப்படின்னு ஜனார்தனன் சொல்லிட்டு இருக்காரு. உட்காருங்க சம்மந்தி அப்படின்னு, ஏதாச்சும் குடிக்க எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் என்ன சம்மந்தி என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மச்சான் கடையில் தண்ணியில் வலிக்கு கீழே விழுந்துட்டாரு படிக்கேட்டில் அப்படின்னு சொல்லவும், என்ன சம்மந்தி பார்த்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துச்சு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னம்மா திடீர்னு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்கவும், இல்லை மாவுக்கு பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு இல்லையா, அதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கா, அதுக்காக தான் இந்த மாதமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடலாம் தான் வந்தேன். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுடைய அம்மா கேட்கவும், அதுக்கு என்ன எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டு நம்ம பாண்டியன் சொல்லவும், சரி அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கோமதி சொல்லவும், இல்லை வேலை இருக்குது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் சம்பந்தி பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படி மாப்பிள்ளை வேலைக்கு போயிருப்பார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை போய் குடும்பமாக சேர்ந்து நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு இங்கே சொல்லவும், இப்போது இங்கே சுகன்யா வாய வச்சுட்டு அமைதியாக இல்லாமல், மாமா எங்கே பணம் கொடுத்தாங்க, மாமா பணம் கொடுக்கல, மீனா தானே அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு உடனே இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஜனார்த்தனனுக்கு. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா ஏன் இப்போ சுகன்யாவை அப்படி பேசுகிற, நீ அமைதியாக என்னாச்சு சொல்லுமா, நீ ஏதோ சொல்ல வந்த அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமாலாம் பணம் கொடுக்க கிடையாது, இவங்க மாமாவுக்கே தெரியாமல் தான் இந்த பணத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க, மீனா இல்லை லோன் போட்டு பணத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜனார்த்தனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவப்பட்டு, அப்போ எல்லாருமே சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன மாப்பிள்ள உங்கள் அப்பா பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, ஆனால் இப்போ என் பொண்ணு லோன் போட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கால, என் பொண்ணு லோன் போட்டு பணம் கொடுத்து நீங்கள் வேலை வாங்கினமா, ஏன் உங்கள் அப்பா கொடுக்க மாட்டாங்களாம்மா, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக அப்போ உங்கள் வீட்டிலேருந்து யாருமே உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களா, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ என் முகத்திலே முழிக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாக்கிட்டையும் கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பா அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீனா எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கோவத்தோடு வெளியே போயிடுறாங்க. இப்போ மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. உள்ளே வந்து எங்கள் சுகன்யா கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க. ஏங்க உங்களால் வாயை மச்சிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, இப்போ என் அப்பா உங்களை அதெல்லாம் கேட்டாங்களே, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் பேசி எங்கள் அப்பாவும் இவருக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு இதுவே பரவாயில்லையா, நியாயமாக இருக்கா, பாருங்கள் இனிமேல் எங்கள் விஷயத்தில் ஏதாச்சும் நீங்கள் தலையிட்டீங்க அவ்வளோதான், நீங்கள் எதில் தலையிட்டாலையும் அந்த விஷயம் விளங்காமல் தான் போகுது, என்னோட விஷயத்தில் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யார்கிட்டயாச்சும் நீங்கள் அவங்களுடைய பிரச்சனையில் தலையிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே பழனியுமே இருந்துக்கிட்டு என்ன சுகன்யா நீ வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் என்ன சொன்னேன், தப்பாக எதுவும் சொல்லலையே, நான் நடந்தது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களை யாராச்சும் எப்படி படம் கொடுத்து வேலை வாங்கினாங்கன்னு கேட்டாங்களா, மாமா கொடுத்ததா எங்கள் அப்பா நினச்சிட்ருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டுமே, நான் பணம் கொடுத்தது தான் உங்களை யார் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கோவப்பட்டு மீனா வந்து பேசிகிட்ருக்கேன். விடுப்பா மீனா அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும், இல்லை மாமா இப்போ என் அப்பா உங்களை இல்லை தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் பண்ணது நாங்கள் 2 பேரும், இப்போது உங்களை தானே கெட்டவங்களாக பார்க்குறாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லவும், விடுப்பா என்னதான் இருந்தாலும் அவர் சொல்கிறது உண்மை தானே, நீங்கள் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் தானே இந்த வேலையை பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கே கோவம் இருக்குது அவருக்கு கோவம் வராதா அப்படின்னு, என்னப்பா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அது செந்தில் வந்து பேசுவோம். பாண்டியன் அமைதியாகவே இருக்காங்க. இப்போது சுகன்யா மேலே இங்கே கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏய்
உன்னால் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதா? உன்னை முதல்ல இங்கே யார் வர சொல்கிறது? எந்த வேலையும் நீ செய்யாத, உன் பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு மட்டும்தானே சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கியா? 2 குடும்பத்துக்கோ இப்போ பிரச்சனை, இதை யார் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க. ஸோ இங்கே இப்போது பழனி கோவப்பட்டு சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராரு. என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க? அவள் ஏதோ இங்கே நடந்ததை தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டா. அவள் எதுவும் இல்லாததை சொல்லலையே, உண்மையை தானே சொல்லியிருக்கா. அதுக்கு எதுக்காக இப்போ ஆளுக்கு அவள் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? அவள் பண்ண தப்புக்கு எல்லாரும் எவ்வளோ கோவத்தை காட்ட முடியுமோ அவ்வளோ கோவத்தை காட்டி போதுன்ற அளவுக்கு அவளுடைய மனசை நோகடிச்சிட்டிங்கல்ல. பின்ன என்ன திரும்பவும் அவளை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, இனிமே என் கண்ணு முன்னாடி சுகன்யாவை யாராச்சும் ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இவளை கூட்டிக்கிட்டு நான் எங்காச்சும் தனி கொடுத்துன்னு போயிடுவேன், இல்லைன்னா என் அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழனி சொல்லவும் இங்கே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை சித்தப்பா, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இப்போது இவங்க அமைதியாக இருந்திருந்தா என் அப்பா அம்மா கோச்சிட்டு போயிருக்க மாட்டேன்ல. இப்போது கோவப்பட்டு அவங்க மாமாவில தப்பாக நடிச்சிட்டு போகிறாங்க, அதுதானே சொல்ல வந்தோம் அப்படின்னு. போதுமா, உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டது எங்கள் தப்பு தான். இனிமே உங்கள் குடும்பத்து விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா சுகன்யா போகலாம் அப்படின்னு இங்கே பழனி சுகன்யாவை கூட்டிகிட்டு போகவும், டே என்னடா இப்போ என்னடா தப்பாக சொல்லிட்டோம், மீனா என்னடா சொல்லிட்டா, எதுக்குடா இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. அக்கா போதும் நிறுத்தக்கா, நீயும் அவங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கல. ஏன் அப்போ இவ யாருக்கா? உன் தம்பி ஒய்ஃப் தானே? ஏன் இவ மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. நேற்று நீ தானே அவங்க சொந்தக்காரங்க கூட போயிட்டு வரணும் அப்படின்னு சமாதானமாக இருக்கிற மாதிரி பேசினேன். சுகன்யா கூட போயிட்டு வர சொல்லி என்ன திட்டி அமைச்சேன், நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு. ஆனால் இப்போ நீ இப்படி பேசுகிறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பழனி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது என்ன திடீர்னு சித்தப்பா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு இங்கே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கதிர், ராஜேஷ், செந்தில் எல்லாருமே பேசி பார்க்குறாங்க. இருந்தாலும் பழனி சுகன்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏங்க என்னங்க இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரிய மாட்டேந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இங்கே அரசி சரணனும் அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் எல்லா விஷயத்துலேயும் இங்கே அமைதியாகவே இருக்காங்க. நம்ம மயில் எந்த விஷயத்தையும் தலையிட்டாலும் மயிலை இதே மாதிரி தான் அவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க அமைதியாகவே ஒதுங்கி நிற்கிறாங்க. ஸோ அங்கே மயில்கிட்டையும் மீனாவோடைய அப்பா அம்மா பேசிட்டு தான் அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, நம்ம மீனாவும் செந்திலும் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை என்ன பேசி சமாதானம் பண்ண போகிறாங்க, நடந்த உண்மைகளை சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.